ஃப்ரெண்ட்ஸ், கடந்த நாட்கள்ல சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கோம் இல்லையா? இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிறிஸ்து பிறந்திருக்கிறார், கிறிஸ்து நமக்காக குழந்தையின் ரூபத்துல கன்னிமரியான் வயிற்றில் இந்த உலகத்துல பிறந்தார், நமக்காக மனித ரூபமாய் வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பார்ப்போம். இந்த உலகத்துல ஒரு நாள் முழுவதுமே வந்து லைட் இல்லை, கரண்ட் இல்லை, சூரியன் உதிக்கல, முக்கியமா சூரியன் உதிக்கவே இல்லை, கரண்ட் இல்லை, தீ பத்த வைக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முழுவதுமா ஒரு இருட்டா இருக்கும், ஒரு இருள் நடஞ்ச பூமியா இருக்கும். எப்படின்னா நம்மளாலே நம்ம கையை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருட்டு வந்து இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கும். அந்த வேலையில வந்து ஒரு 0 வாட்ஸ் பல்பு நமக்கு போட்டா கூட எப்படி தெரியும் அப்படின்னா இருக்குல்ல, பிரகாசமா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருள் வந்து நம்மளை சூழ்ந்திருக்கும். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். நம்ம பாவத்துல இருக்கிறோம், என்ன பாவங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பாவத்துல இருக்கிறோம், அந்த பாவம் நம்ம பண்ண 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 அந்த பாவம் தான் நமக்கு நன்மையா தெரியுமே தவிர அந்த ஒளி வந்து நமக்கு நன்மையா தெரியாது. ஆனா அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல மத்தேயு எழுதுறாரு, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை பாக்குறாங்க. என்ன இருள் அப்படின்னா பாவம் மனிதர் கார் இருள்ல வந்து அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்து உண்டாகுது. என்ன வெளிச்சம் அப்படின்னா இது பாவம், இது இருள், இது பாவம், இது நன்மை, இது தீமை, இது நன்மை அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபை ஒரு தெய்வனுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு ஞான உதயத்தை கருத்தர் கொடுக்குறாரு. அவர் வந்து வெளிக்காட்டுறாரு, மகனே இது பாவம், மகனே இது பாவம், நீ இது பண்ணாத, இது பண்ணினா நீ பரலோக ராஜ்யம் வரமாட்ட, நீ நரகத்துக்கு போவ, நீ பரலோக ராஜ்யத்துல என் கூட இருக்கணும், நான் உன்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஒளியாய், அந்த பாவத்தை பார்க்கிற ஒரு ஒளியாய் நமக்கு கன்னிமரியான் வயசுல பிறந்தார். இதான் நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த உலகத்துல நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சு அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வேத வாக்கியங்களையும் கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா எது பாவம் எது நன்மை. ஏன்னா பாவத்தையும் நன்மையும் கம்பேர் பண்ணும்போது சாத்தான் ஆசீர்வாதம் கொண்டு வரும். ஆனா கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, நீ முழுவதுமா என்னைய கொண்டு வா, நீ என்னோடு கூட இரு, நான் உனக்கு எது நல்லதோ நான் நல்லதை தருவேன், கெட்டதை ஒன்றிருந்து எடுத்து நல்லதை மட்டுமே உனக்கு தருவேன் அப்படிங்கிற. அப்போ நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கர்த்தர் அந்த ஒளியின் மூலமா உங்களோடும் என்னோடு கூட பயிர்கிறாரு. கர்த்தரோடு கூட இருங்க, நன்மையானதை தருகிற தேவனாகவும் உங்களுக்கு ஒளி தருகிற தேவனாகவும் இருக்கிறார். உங்க பாதையில பாவத்தையும் முள்ளையும் எடுத்துட்டு உங்களுக்கு உங்க கால்களுக்கு தீபமாகவும் உங்க பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிற தேவனா இருக்கிறாரு. கர்த்ததாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய விஷயங்களை கலங்கி போய் நிற்கிற போதெல்லாம் கர்த்தரை தேடுங்க, அவர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். உங்க தவறான பாதைகளில் இருந்து அவர் நீதியுள்ள பாதைகளை மாற்றி உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.